காவோல விழ குருத்தோல சிரிக்கும் என்று சொல்வார்கள். அதாவது தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாற்றம், சும்மா மாற்றம் இல்லை, பெரிய ஒரு மாற்றம். 70 ஆண்டு காலமாக ஆண்ட ஒரு குடும்பத்தை அந்த இடத்தை விட்டு நீக்கிறார்கள். அதாவது இந்த முதலமைச்சர் மையம் என்ற ஒரு இடம் இருக்குதாங்க. அங்கே முதலமைச்சர்கிட்ட ஒரு ஆஃபீஸ் மாதிரி. ஸோ அங்கே அவர்களின் ஃபோட்டோக்கள் எல்லாம் கொண்டு வந்து குடும்ப ஃபோட்டோக்கெல்லாம் வச்சு, ஸோ நீ 5 வருஷத்துக்கு எங்களுக்கு தான் இந்த வீடு என்ற மாதிரி அவர்கள் அதை உருத்தோடு கொண்டாடுவார்கள். இப்போ பார்த்தா அங்கே அந்த மையம், அந்த முதலமைச்சர் பில்டிங், அந்த வீட்டில் அங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் மு.க. ஸ்டாலின் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து, அடுத்தது அவற்ற மகன் கருணாநிதியின் சிலை, ஐயா கருணாநிதியின் சிலை, அப்படி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு எறிகிறாங்க, கொண்டு அங்கே வைக்கிறாங்க. அதாவது நீ அவற்ற ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி எறிபடுது, இல்லை ஃபைலோட எல்லாம் எல்லாத்தையும் எறிஞ்சு கிளியர் பண்ணப்படுது, துப்புராக்கப்படுது. அதாவது என்னென்னா, இவர்கள் இப்போ காவோலை, இவர்கள் முடிஞ்சுது, இவர்களை தூக்கி எறிஞ்சாச்சு, இனி குருத்தோலை உண்டு அங்கே வரப்போகுது. அதுதான் நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரப்போகிறார்கள். ஸோ இனி அவர் அங்கே தன் இதை காட்ட போகிறார். அது அவர் கொண்டு வந்து தன் ஃபோட்டோக்களை வைக்கிறாரோ இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பொறுத்தவரையில் ஃபோட்டோக்கள் தேவையில்லை. ஆனால் ஓகே, அது அவர்கிட்ட விருப்பம். ஸோ ஃபோட்டோக்களை வைக்க போகிறார். அதுக்கு பிறகு அவர் இனி ஆட்சியை பிடிக்க போகிறார். அதாவது இதில் நான் முதலே சொன்ன மாதிரி, வெற்றி பெற்றவர் மகிழ்ச்சி அடைஞ்சு சிரிப்பார், தோல்வி பெற்றவர் அதாவது மனக்கவலையில் உண்மை மூத்த பார்க்க தெரியும். நீங்கள் என்னதான் வெளியில் நடித்தால் மூத்த பார்க்க தெரியும் தோல்வியை. நாங்கள் இப்போ அண்ணன் சீமானம் பார்த்தீங்களா இருந்தால் அவர் கண்ணீர் விட்டு கதைக்கிற காட்சிகளை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஸோ அவர்கிட்ட வீடியோ மட்டும் பார்த்து கண்ணீர் விட்டு ஒரு காரில் ஏறைகளை கையை காட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டு மக்களை பார்த்து ஒரு கவலையாகத்தான் அவரும் சென்றதை கண்டேன். நிச்சயமாக அவருக்கு என்னென்னு சொல்கிறதா, ஏதோ ஒரு வகையில் இவ்வளோதான் ஆட்சியை நான் பிடிச்ச ஆட்சியில் இருந்தால், அதாவது இவர் இப்போ 5 வருஷம் ஆண்ட ஒரு மனிதர், இவர் அதுக்கு முதல் இவன் குடும்பம் ஆண்டது, அப்படி எல்லாரும் ஆண்டாலும் ஸோ ஒரு விடயத்தை நாங்கள் விட்டு பிரியக்கில் ஒரு மனக்கவலை வரும். என்ன ஒன்றை நாங்கள் எல்லாரும் சிந்திக்க வேணும் அப்படின்னா, இந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்க அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த நாட்டுக்கு என்ன செய்கிறீங்களோ அதை வச்சுத்தான் உங்களை தொடர்ந்து வச்சிருக்கிறதா இல்லையான்றது மக்கள் முடிவு கட்டுவார்கள். நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்தீங்களா இருந்தால் அந்த அந்த பதவிப்படத்தில் இருந்தோண்டு, அந்த பதவியில் இருந்தோண்டு அப்படியே நாட்களை மக்கள் வெகு சூன் தூக்கி எறிஞ்சிடுவார்ன்றதில் இதிலேருந்தே தெரியுது. ஸோ இனி அதாவது நடிகர் விஜய் அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்க போறான்னு பொறுத்து அவர் அடுத்த வருஷம் வருவாரா, அல்ல அடுத்த வருஷம் இந்த 5 வருஷத்தோட இவற்றை ஆட்டமும் முடியுதான்றது தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு ஒரு மனவர்த்தத்துக்கு ஒரு கவலை அவருக்கு இல்லைன்னு இல்லை. ஸோ அந்த கவலைக்கு நாங்கள் ஆறுதலை சொல்லிக்கொண்டு விடப்படுவோம். அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிக்கொண்டு விட வருவோம்.